ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 33ல் என்ன பார்க்க போகிறோன்னா கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச். இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம், 2 கிளாஸு பாக்ஸ் ஸ்டிச், டபுள் பாக்ஸ் ஸ்டிச் பார்த்தோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச். ஓகேயா, நார்மல் தான். பாக்ஸ் ஸ்டிச் வந்து, அதாவது இதுக்கு முன்னால் பாக்ஸ் ஸ்டிச் வந்து தனித்தனியாக பார்த்தோம் பார்த்தீங்களா, மேலே ஒன்று கீழே ஒன்று, அதை ஒன்றா சேர்த்து போட போகிறோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, சேம் தான். கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச்சு அது 3 லைன்ஸில் போட்டோம், டபுள் பாக்ஸ் ஸ்டிச்சு. இது வந்து 2 லைன்ஸில் போடுறோம். ஸோ அதேமாரி சேமாக ஒரு 10 சென்டிமீட்டரில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் கேப் போட்டுக்கோங்க செகண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகேயா, இப்போ வந்து இந்த 2 லைன்லேயுமே ஒவ்வொரு லைன்லேயும் வந்து ½ சென்டிமீட்டர் கேப்பில் நீங்கள் பாயிண்ட் ப்ளாட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, அதாவது 0.5 சென்டிமீட்டர் கேப்பில் பாயிண்ட் ப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்குன்னா, நம்ம வந்து கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச் வந்து நமக்கு ஃப்ரீ ஹேண்டில் போடும்போது ஈவனாக வராது, பாக்ஸ் வந்து கரெக்டாக வராது, கிராஸ் பாக்ஸ் வந்து கரெக்டாக வராது. ஏன்னா இதுக்கு முன்னால் டபுள் பாக்ஸ் போட்டிருந்தோம், நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டு ப்ளாட் பண்ணாமல் போட்டிருந்தோம். ஸோ அதனால் கரெக்டாக வரல. ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்ம பாயிண்ட் ப்ளாட் பண்ணி கரெக்டாக போடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் நான் போட்டு காமிக்கேன். மம்தா பிராண்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஜரி த்ரெட்டில் போட வேண்டாம், உங்களுக்கு கிளாரிட்டிக்காக போட்டிருக்கேன். ஸோ எண்டில் நல்லா பெரிய நாட் போட்டுக்கோங்க. ஸோ கிளாத்லேருந்து வெளியே வந்துடக்கூடாதுல நூல். ஸோ அதனால் எண்டில் நல்லா பெரிய நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கும் நம்ம வந்து 13.5 mm நீடில் தான் எடுக்கும். டொலிப்பில் ஜப்பான் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். ஓகேயா, ஸோ த்ரெட் ஒர்க் அப்படின்னாலே 13.5 mm நீடில் தான். பீட் ஒர்க்னால் 24 or 23. ஓகேயா, ஸோ இப்போது செகண்ட் லைனில் உள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து எடுத்து ஃபஸ்ட் லைனில் உள்ள செகண்ட் பாயிண்டில் நம்ம ஒரு லாங் செயின் ஸ்டிச் க்ராஸாக போடுறோம். ஓகேயா, ஸோ இப்படி நல்லா க்ராஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஹொரிசாண்டல் லைன் நம்ம பாக்ஸுக்கு ட்ரா பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஹொரிசாண்டல் லைன் வந்து எத்தனை பாயிண்டில் போடுறோம் அப்படின்னா, செகண்ட் பாயிண்டில் போட்டிருக்கோமா, அதிலேருந்து ஃபோர்த் பாயிண்டில் நீங்கள் ஃபோர்த் ஓகே, அந்த ஃபோர்த் பாயிண்டில் நீங்கள் ஒரு ஹொரிசாண்டல் செயின் ஸ்டிச் போடுங்க. ஓகேயா, அதை போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டு வரோம். கீழே வந்து என்ன செய்யுங்கன்னா, சென்டரில் 3 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 1 2 3 4 5 ஃபிஃப்த்து பாயிண்டில் நீங்கள் அடுத்த செயின் ஸ்டிச் போடுங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். கீழே வந்து ஹரிசாண்டல் லைன்னாலே 3 பாயிண்ட் அப்படிங்கிறதுல, இதில் வந்து மேலே வெர்டிக்கல் லைன், அதாவது க்ராஸாக போடுறதுல வந்து நடுவில் வந்து 4 லைன்ஸ் விட்டு அடுத்த செயின் ஸ்டிச் போடுங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம இந்த பாயிண்ட் ப்ளாட் பண்ணிக்கோன்னா, இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக ஈவனாக வரணும். கிராஸ் பாக்ஸ் போடையில் நம்ம லூஸ் ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் நம்ம வந்து பாயிண்ட் ப்ளாட் பண்ணி நம்ம இதில் போடுறோம். ஓகேயா, ½ சென்டிமீட்டர் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உள்ள கேப் வந்து ½ சென்டிமீட்டரில் போடுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ எண்டில் வந்தாச்சு. இப்போ எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அதனால் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். ஸோ எண்ட் நாட்டோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ எண்ட் நாட்டுக்காக நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்லோ பண்ணி கிட்டக்க ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எண்ட் நாட்டை வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்து த்ரெட் எடுத்து செகண்ட் பாயிண்ட் சேம் தான், மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுறோம். பாருங்கள், இதை தான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் லைன் வந்து 3 பாயிண்ட்டை கவர் பண்ணி ஹரிசாண்டல் லைன், அப்புறம் அதுதான் நம்ம கீழே போடுறோம். ஸோ இது தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறோம். இந்த பாக்ஸ் ஸ்டிச்சஸ்லாம் வந்து நம்ம பார்டர்ஸில் கொடுக்கல. அதாவது சில பேர் வந்து சாரீஸு, பிளெயின் சாரீஸ் இருக்கிறவங்க கூட அதில் வந்து ஆரி ஒர்க் பண்ணித்தாங்க, சிம்பிளாக த்ரெட் ஒர்க் மட்டும் போட்டுத்தாங்க அப்படிம்பாங்க. ஸோ த்ரெட் எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுத்தாங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச் போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து இன்னர் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எண்டில் போட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்கள், எண்ட் நாட் போட்டாச்சு. ஸோ எண்ட் நாட் வந்து எல்லா த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சிவிங் த்ரெட், சில்க் த்ரெட், சரி த்ரெட் 3லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச் வந்து சரி த்ரெட்டில் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் பார்க்க போகிறோம். ஸோ சில்க் த்ரெட்டுக்கு வந்து நான் இந்த பேபி பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன செய்யுங்க, பாபினில் இன்னொன்றுக்கு நூல் சுற்றிக்கோங்க. வேஸ்ட்டாக இன்னொன்று நூல் கண்டு வாங்காதீங்க. ஓகேயா, இப்போ மேலேருந்து மேலேருந்து கீழே செகண்ட் லைனில் செகண்ட் பாயிண்டில் எடுத்து
3 லைன்ஸ்க்கு கவர் ஆகிற மாதிரி ஹரிசாண்டல் லைன் போட்டாச்சு. அப்புறம் மேலே இருந்து 1 2 3 4 5 ஃபிஃப்த்தில் நம்ம அடுத்த செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டு ஹரிசாண்டல் லைன் 3 லைன்ஸ் கவர் மாதிரி. ஸோ இதைத்தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இன்னும் கிளியராக போடுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் பீடு பார்த்தோம். பீடு பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு. அதாவது பீடு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. த்ரெட் ஒர்க் வந்து கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் த்ரெட் ஒர்க்ஸில் தான் நம்ம டிஃப்ரெண்ட்டான த்ரெட் ஒர்க்ஸ்லாம் அழகாக போடலாம், டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். பீடு ஒர்க் வந்து நம்ம ஒரு டிசைனில் பீடை மட்டும் அப்படியே போட்டுட்டு வருவோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி பீடு ஒர்க்கும் நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னர் ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறது வந்து த்ரெட் ஒர்க் தான். ஸோ த்ரெட் ஒர்க்கு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி தான் கீழே இருந்து மேலே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹரிசாண்டலில் 3 பாயிண்ட்ஸ் கவர் ஆகிற மாதிரி லாங் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் கிராஸாக கொண்டு போய் அடுத்து ஹரிசாண்டலில் 3 லைன்ஸ் கவர் ஆகிற மாதிரி அடுத்து செயின் ஸ்டிச். ஓகேயா, நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போடுங்க. அப்போ அந்த கிராஸ் பாக்ஸ் வந்து இன்னும் அழகாக வந்துடும். ஸோ இவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸு. ஹெக்ஸகன் ஷேப்பு, மேலே ஹெக்ஸகன் ஷேப் வந்துச்சு. ஸோ அதுலேயும் ஹெக்ஸகன் ஷேப் சென்டரில் வருது, நடுவில் கிராஸ் வருது. ஸோ இதுனால தான் கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தான் சொன்னேன் நான் ஏற்கனவே, சாரீஸோட பார்டரில் ஜாக்கெட்ஸ்குள்ளே நிறைய பேர் த்ரெட் ஒர்க் கேட்பாங்க. அப்போ த்ரெட் ஒர்க்கில் இது மாதிரி போட்டுட்டு இன்னர் ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லைட் கலர் நூலை வச்சு அவுட்டரில் கொடுத்து டார்க் கலர் வச்சு ஃபில்லிங் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச் வந்து போத் சரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தது தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.